ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் இட்லி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு எப்படி மாவு அரைக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். இட்லி சூடாக இருக்கும்போது எப்படி சாஃப்டாக இருந்ததோ அதே மாதிரி ஆறுனதுக்கப்புறமும் அதே சாஃப்ட்னஸோட பஞ்சு போல் இருக்கும். தோசைக்குன்னு தனியாக மாவு அரைக்கணும்னு தேவையில்லை. இட்லிக்கு அரைச்ச அதே மாவையே நம்ம தோசைக்கும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம மாவு அரைக்க ஆரம்பிக்கலாம். உளுந்தையும் அரிசியும் அளக்கிறதுக்கு நான் இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கிடலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து எடுத்த அதே டம்ளரில் 4 மடங்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதாவது நீங்கள் எந்த பாத்திரத்தில் உளுந்து எடுத்தீங்களோ அதே பாத்திரத்தில் 4 மடங்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் சேர்க்குறதுனால இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும். தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். அதனால தான் வெந்தயம் சேர்த்துருக்கேன். உளுந்தையும் அரிசியையும் 2-3 தண்ணியில் நல்லா அலசிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 5லேருந்து 6 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ 6 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், அரிசி, வெந்தயம், உளுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல உளுந்தை தான் அரைக்கணும். உளுந்து அரைக்கும்போது ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம உளுந்து ஊற வச்ச தண்ணியவே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்து அரைக்கும்போது அதனுடைய ஓரங்களில் நடுப்பகுதியிலெல்லாம் உளுந்து முழுசு முழுசாக அப்படியே இருக்கும். அதெல்லாம் நம்ம கையை வச்சு எடுத்து விட்டுட்டே இருக்கணும். அப்படின்னா தான் எல்லாமே நல்லா ஈவனாக அரைஞ்சி வரும். உளுந்து அரைகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உளுந்தை எடுத்து அதுக்குள்ளே போட்டு பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா மிதந்து வரும். இதுதான் சரியான பதம். உளுந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ உளுந்த கிரைண்டர்லேருந்து நம்ம எடுத்துடலாம். இதுக்கப்புறமும் தொடர்ந்து நம்ம உளுந்து அரைச்சோன்னா பொங்கி வந்த உளுந்து அமுங்கி வந்துடும். அதாவது இட்லி புசு புசுன்னு வராது, இட்லியுமே அமுங்கி வந்துடும். அதனால் உளுந்த கிரைண்டர்லேருந்து எடுத்துடலாம். இப்போ அரிசி அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அரிசி அரைக்கும் போதும் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதனுடைய ஓரங்கள், நடுப்பக்கம் அது எல்லாமே எடுத்து விட்டுட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அரிசியுமே ஈவனாக நல்லா அரைஞ்சி வரும். அரிசியை ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கையில் எடுத்து பார்த்தோன்னா அரிசி லைட்டாக கொர கொரன்னு தெரியும். இந்த மாதிரி வந்ததும் அரிசியை நம்ம கிரைண்டர்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். உளுந்து அரிசி ரெண்டையுமே அரைச்சி எடுத்தாச்சு. இதில் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் சோடா உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. உப்பு மட்டுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அரிசியை சேர்த்த உடனே அரிசி கீழே போய் படிஞ்சிரும். அதனால் அரிசி, உளுந்து ரெண்டையுமே சேர்த்து ஈவனாக கலக்கிற மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. அதனுடைய ஓரங்கள் எல்லாமே நல்லா எடுத்து விட்டுருங்க. பாருங்கள், பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தான் மாவு இருக்குது. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். ஒரு 7லேருந்து 8 மணி நேரமாக தான் ஆகணும். மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரட்டும். அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா புளிச்சு பொங்கி டபுள் ஆகி வந்திருக்கு. நம்ம பாதி அளவுக்கு தான் மாவு வச்சுருந்தோம். இப்போ பாத்திரம் ஃபுல்லாக மாவு வந்திருக்கு. இப்போ நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. இப்போ நம்ம இட்லி அவிக்க ஆரம்பிச்சிடலாம். மாவை ரொம்ப போட்டு கிண்டிடக்கூடாது. மேலோட்டமாக லைட்டாக கலந்து விட்டு இட்லி ஊற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டு கிண்டிட்டோன்னா மாவு பொங்கி வந்திருக்கு இல்லையா, அதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி இட்லி புசு புசுன்னு வராமல் அமுங்கி வந்துடும். அதனால் கொஞ்சமாக கலந்து விட்டு இட்லி ஊற்றி எடுத்துக்கோங்க. ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்தை தண்ணியில் நனைச்சி புழிஞ்சி எடுத்துட்டு இட்லி தட்டு மேலே வச்சு மாவு ஊற்றி எடுத்துக்கோங்க.
மாவு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் இட்லி நல்லா வரும். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இட்லி தட்டில் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி பிளேட்டை நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ இட்லி தட்டில் மாவு ஊற்றி எடுத்தாச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்ததும் இட்லி பிளேட்டை தூக்கி உள்ளே வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இட்லி வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இட்லியில் லைட்டாக அமுக்கி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இட்லியெல்லாம் வெளியில் எடுத்துடலாம். இட்லி நல்லா சுட சுட சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. நான் ஆறுனதுக்கப்புறமா இதை பிச்சு காமிக்கிறேன். இதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். தோசை சுடுறதுக்கு கொஞ்சமாக இட்லி மாவு எடுத்துக்கோங்க. அதில் தோசை மாவு பதம் வர்றதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே மாவு பிசையும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு மேலே உப்பு சேர்க்கலை. இப்போ தோசை மாவு தயாராகிடுச்சு. கல் சூடானதும் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நல்லா வட்டம் போட்டு எடுத்துக்கோங்க. தோசை நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்காக ஓரங்கள் எல்லாம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்க்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் வெந்ததும் தோசையை கல்லிலேருந்து எடுத்துடலாம். தோசை நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. நல்ல சாஃப்டான பஞ்சு போல் இட்லி, மொறு தோசை ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இட்லி நல்லாவே ஆறிருக்கு. சூடாக இருக்கும்போது எப்படி சாஃப்டாக இருந்ததோ அதே மாதிரி ஆறுனதுக்கப்புறமும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நான் பிச்சு காமிக்கிறேன். உள்ளே எவ்வளோ நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. நான் சொன்ன அதே அளவுகளில் மாவு அரைச்சி பாருங்கள். இட்லி தோசை ரொம்பவே நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.